தாத்தாவை பார்த்து காவேரி வந்து எதுக்காக இவ்வளோ நாள் விஜய்க்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க. அது கேட்ட தாத்தா வந்து அவன் வந்து அவன் ஒய்ஃபை மறக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு காவேரி வந்து ஒய்ஃபை மறக்கலனா அதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருப்பீங்களா? அந்த குழந்தை பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா இவ்வளோ நாள். சரி, இவ்வளோ நாள் வேணா அவர் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறமாவது அவருக்கு ஒரு நல்ல வந்து வாழ்க்கையை ஏற்படுத்தி நீங்கள் கொடுக்கணும். எப்படியாவது ஒரு பொண்ணை பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அவன் சம்மதிக்கணுமேம்மா, அவன் சம்மதிச்சாதான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அவன் எங்ககிட்ட கேட்கலையே அப்படின்னு. இல்லை, அவருக்கு சம்மதம் இருக்குது, நான் அவர்கிட்ட பேசி பார்த்தேன். அவர் வந்து சொன்னார், எனக்கு கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தைக்கு அம்மா வேணும், அதுக்காக நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக தாத்தா கேட்டுட்ருக்காரு. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, அவருக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடுங்க, அதுதான் குழந்தைக்கும் நல்லது. குழந்தை பாவம் அம்மா இல்லாமல் அப்படி கஷ்டப்படுறாள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு தாத்தா வந்து நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, குழந்தைக்கு அம்மா வேணும் தான். ஆனால் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் எப்படி அவள் வந்து குழந்தைகிட்ட பாசமாக இருப்பா? விஜய் மேலே தான் பாசமாக இருப்பா. விஜய்க்காக வேணால் அவள் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் குழந்தைக்காக யாரும் கல்யாணம் பண்ண முன் வர மாட்டாங்கம்மா. ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிறவரை கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணும் சம்மதிக்க மாட்டா. ஏன் உன்னையே வந்து நாங்கள் கேட்டோம், அப்போ நீ சம்மதிச்சியா? எப்படிலாம் வந்து வீட்டில் வந்து பிரச்சனை பண்ண, எப்படிலாம் எங்களெல்லாம் திட்டி விட்ட, அதே மாதிரி தானம்மா எல்லாருமே. சரிம்மா, அப்படியே சம்மதிச்சாலும் விஜய்க்காக வேணால் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்படிம்மா குழந்தைக்காக அவள் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாரும் வந்து அந்த மாதிரிலாம் வரமாட்டாங்கம்மா, அந்த மாதிரி பெரிய மனசு இந்த காலத்தில் யாருக்குமா இருக்குது அப்படின்லாம் வந்து தாத்தா வந்து வேணுமே வந்து காவேரி ஏற்றி விடுறாரு. இதனால் காவேரி யோசிச்சுட்டே இருக்காங்க. சொல்லுமா, எப்படிம்மா அந்த மாதிரி பொண்ணு கிடைப்பா? அந்த மாதிரி யாரோ பொண்ணு கிடைச்சா அப்புறம் விஜய்கால கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாமா அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லிடுறாரு. தாத்தா நான் இப்படி பேசுகிறாரு, அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு என்ன இருக்கா இல்லையா தாத்தாக்கு? இப்படி பேசுகிறாரு, இப்போ என்ன பண்ணுறது? அம்மாவை ஏற்றுக்கிட்டு அம்மாவை விரும்புகிற ஒருத்தவங்களை நான் எங்கே போய் பார்க்கறது? அப்படிப்பட்ட பொண்ணு யாரை வந்து கேட்குறது? ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த காவேரியை பார்த்துட்டு வந்து சாரதா வந்து என்னடி இவ்வளோ லேட்டாக வர, எங்கே தாண்டி போயிட்டு வர அப்படின்னோடனே, அதான் சொன்னேனேம்மா, முக்கியமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேனே, வேறு எங்கேயும் இல்லைம்மா, அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். என்னடி சொல்கிற? அவங்க 2 பேரும் எங்கே வெளியே போகிறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா, உனக்கு முதல்ல சொல்லிடுறாங்களா எல்லாத்தையும்? ஆமாம், பின்ன என்ன, எனக்கு சொல்ல மாட்டாங்களா? நீ எங்கடி அங்கே போயிட்டு வந்த அப்படின்னோடனே, வேறு ஒன்றும் இல்லைம்மா, தாத்தா கிட்டே பேசலான்னு போனேன். எதுக்கடி தாத்தா கிட்டே பேசணும்? ஒன்றும் இல்லைம்மா, அம்மாவோட அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்குறதா போனேன் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. என்னடி ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, உன்னை யாராவது இதெல்லாம் செய்ய சொன்னாங்களா? எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. என்னம்மா நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்க, என்னமோ வந்து குழந்தை உன்னோட பேத்தி, என்னோட பேத்தி மாதிரி, அவர் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அப்படிலாம் பில்டப் பண்ணுற. ஆனால் அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் உனக்கு தோணுச்சா? ஆனால் எனக்கு தோணுச்சு பற்றியா? அதனால தான் அவங்க வீட்டில் போய் பேசிட்டு வந்தேன். சரி, அதுக்கு தாத்தா என்ன சொன்னார்? அவர் என்ன சொல்லுவார்? அவர் விஜய்க்கு விருப்பம் இல்லை, அப்படியே விருப்பம் இருந்தாலும் வந்து குழந்தைய நல்லா பார்த்துக்கிற வந்து ஒருத்தி கிடைப்பாளா? அதெல்லாம் கிடைக்க மாட்டா, அவள் குழந்தைய வந்து கொடுமைப்படுத்துவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாருமா அப்படின்னோடனே, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. பின்ன குழந்தைய நல்லா பார்த்துக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சதுன்னா கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு பொண்ணாக உன்னை பார்த்தாங்க, ஆனால் நீ தான் வந்து வருத்திட்டியே, உனக்கு தான் இதில் விருப்பம் இல்லையே அப்படின்றாங்க. என்னம்மா இப்படி பேசுகிற? நான் எப்படிம்மா வந்து கல்யாணம் ஆனவரை சொல்கிறல்ல, கல்யாணம் ஆனவரை நீ மட்டும் கல்யாணம் பண்ணி மாட்டேன், ஆனால் வேற ஒரு பொண்ணு மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நல்லா இருக்குடி ஒன்று நியாயம் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு காவேரி அப்படி குழம்பி போகிறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த குழந்தைய தன்னோட குழந்தைய ஏற்றுக்கிற ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் இருக்க மாட்டாடி. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இருந்தான்னு வச்சுக்கோயேன், அவள் தாண்டி கடவுள், அவள் தாண்டி தெய்வம். அந்த தெய்வம் தான் இப்படிப்பட்ட பொண்ணை வந்து அனுப்பணுண்டி அந்த குழந்தைக்கு அப்படின்னோன்னா அப்படியே காவேரி வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க சாரதா. அப்படிப்பட்ட பொண்ணு எங்கடி இருப்பா? இந்த காலத்தில் தன்னோட சுகம் தானே முக்கியம்னு நினைக்கிறாங்க அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க காவேரி, குழம்பி போகிறாங்க.